சென்னை ஓட்டேரியில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் சிலரே விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகியுள்ளன? மேலும் புகாருக்குள்ளான போலீசார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது? போதை இல்லா தமிழகம் என்ற குறிக்கோளுடன் செயல்படும்படி முதல்வர் மு.க.ஸ்டாலின் காவல்துறைக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், சப்ளை செய்பவர்கள் ஆகியோர்கள் மீது நடவடிக்கையை சென்னை காவல்துறையினர் தீவிரமாக எடுத்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் ஓட்டேரி பகுதியில் குட்கா மற்றும் கஞ்சா பொருட்கள் விற்பனை செய்ததாக சுமார் 770 கிலோ குட்கா பொருட்களை ஓட்டேரி போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக ஓட்டேரி காவல் நிலையத்தில் அந்த 770 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்தனர். இந்த நிலையில இந்த ஓட்டேரி காவல் நிலையத்தில் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா சிறிதாக காணாமல் போவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. குறிப்பாக இந்த பொருட்களை போலீசாரே எடுத்து சென்று விற்பனை செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இது தொடர்பாக சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சியில் ஒரு காவலர் ஒருவர் அங்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவை எடுத்து சென்று வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபரின் பையில் வைப்பது போன்ற இந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நுண்ணறிவு பிரிவு காவலரான வெங்கடேசன் என்பவர் இந்த குட்கா பொருட்களை எடுத்து செல்வது போன்று தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உயர் அதிகாரிகள் இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்ட விசாரணையில் நுண்ணறிவு பிரிவு காவலர் பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவை எடுத்து செல்வதும் இவர் எடுத்து செல்வதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்திய போது இவர் வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபடும் போது போலீசாருக்கு உதவி புரிந்த நபர்களுக்கு இவர்கள் குட்கா பொருட்களை எடுத்து சென்று கொடுத்ததாக நுண்ணறிவு பிரிவு காவலர் வெங்கடேசன் தரப்புல தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் இருந்து காவலர் வெங்கடேசன் எடுத்து சென்றது தவறு என்பதால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க துணை ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நுண்ணறிவு பிரிவு காவலர் என்பதால் நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையர் இது தொடர்பாக வெங்கடேசனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலான நிலையில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.